ஒண்ணுமா என்னப்பா? இங்க பாரு, இதெல்லாம் ம். விளைச்சல் நிலம். ம். எல்லாம் வீடு கட்டிட்டாங்க ம். பாரு. அப்படியா டாடி? ஆமாடா செல்லம். ம். ஒண்ணுமா என்னப்பா? அதுக்குதான் ம். கவிஞர் செல்வராஜ் ஒன்று சொல்லியிருக்கார். ம். விளைச்சலை வீழ்த்தி ம். விதிகளை மாற்றி ம். விளை நிலங்களை ம். மனைகளாக மாற்றினாலும் ம். மாறாது அதன் தன்மை ம். நம் தலைவிதியை போல்னு சொல்லியிருக்காரு. ம். அதுக்குன்னா அர்த்தம் டாடி? அதுக்கா ம். இப்ப ம். நம்மளோட விதி என்ன? பிறப்பு இறப்புன்றது காமன் தானே. ம். அந்த மாதிரிதான் இயற்கைக்கும். ம். அது இயற்கையோட பாதையில ம். யாரு போய் ம். பாதகம் பண்ணாலும் ம். அதோட சீற்றத்தை காமிச்சிருமா. ம். இப்போ அங்கங்க சொல்றாங்கல்ல, நிலச்சரிவுல நிறைய பேர் இறந்துட்டாங்க, தண்ணி வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. ம். அதோட பாதையில போயிட்டு நம்ம வீடு கட்டணும்னா ம். பாதிப்பு நமக்கு தான். ம். ஓகே. ஓகே. ம். சரி, அதெல்லாம் ஓகே டாடி. ம். இடையில என்ன கவிஞர் செல்வராஜ் சொல்றீங்க? ஆ. கவிஞர் வைரமுத்து தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆ. கவிஞர் செல்வராஜ்னா யாரு டாடி? தெரியாதா? ம்ஹும். வளரும் கவிஞர் அப்ப ம். வரப்ப தெரிஞ்சுக்கோ. ம். வளரும் கவிஞர் அவரு. ம். ஓகே. ஓகே. ஐயோ போங்க டாடி.